ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் செஷன் முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு, நேற்றை விட மார்க்கெட் இன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு செக் பண்ணலாம். அதாவது நேற்று நல்ல ஒரு ரேலி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அந்த ரேலிக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும், இல்லை அந்த கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, எதுக்குமே ரியாக்ட் ஆகல. ஸோ அது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. பெருசா எந்த ஒரு ரேலியுமோ, அதாவது ஒரு புட் சைட்லயோ இல்லை ஒரு கால் சைட்லயோ எந்த ஒரு ரேலியுமே பெருசா இல்லை இன்னைக்கு. பட் ஆனா இருந்திருக்கணும், ஏன் இல்லைன்னு தெரியல. பட் ஆனா இன்னைக்கு சஸ்டெயின் ஆனதுக்கான ரீசன் ஒன்று இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் இருக்குமோ, அந்த கேப் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஃபில் பண்ணிடும், அவ்வளவு பெரிய கேப் விடாது. ஸோ அது அப்படி விடாம இன்னைக்கு அந்த கேப் ஃபில் ஆகாம சஸ்டெயின் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா பெருசா இன்னைக்கு கேப் அப்போ கேப் டவுன்ல எதுலையுமே ஸ்டார்ட் ஆகல. மீடியன் ரேஞ்ச்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. மீடியன் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு அதே நேற்று எந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள மார்க்கெட் இருந்ததோ அதே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இன்னைக்கான மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. இது நிஃப்டியில. ஸோ நிஃப்டிக்கான இன்னைக்கு பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்ததுன்னு. ஸோ அது வந்து 25,727 தான் நேற்று முடிஞ்சிருந்தது, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு நியர் ஃபிளாட்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,670 தான் கன்சல்டேட் ஆகி ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் பெருசாக ரேலி எதுவும் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட் ப்ளஸ்ல தான் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 25,672 ஆரம்பிச்சது, 25,776 மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு, அவ்வளோதான். இன்ட்ராடே மூவ்மெண்ட்ல ஹைல வந்து ஹையரோட ரேஞ்ச் என்னன்னா 25,820 பிளஸ்லையும், லோவோட வந்து 25,660 தான் முடிஞ்சு. பெருசா மூவ்மெண்ட்லாம் இல்லை, அந்த சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். அடுத்து இன்னைக்கு இம்பார்ட்டன்டான கீ ஜோன் பாத்தீங்கன்னா, சப்போர்ட் பாத்தீங்கன்னா அடுத்து எங்க இருக்குன்னா 25,500லையும் 25,650லையும் இருக்கு. அடுத்த செகண்டரி சப்போர்ட் இருக்குன்னா 25,300லையும் 25,450லையும் இருக்கும் அடுத்த சப்போர்ட். ஸோ இதுதான் அது. இப்போ இங்க மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ நான் நினைச்சேன், சரி இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வரும், கீழே வந்துட்டு ஏன்னா ப்ரீவியஸ் டேயோட லோவை டச் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா அதுவுமே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான். வந்துட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி மேலே போச்சு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நான் மறுபடியும் திருப்பி கீழே வரும் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து புட் சைடு கால் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, நேற்று ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இது. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு வரும்போது கண்டிப்பாக ப்ரீவியஸ் டே லோ வரும், ஒரு நல்ல பாயிண்ட்டை கேப்சர் பண்ணலாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட் ரிவர்சல் ஆகி மேலே போயிடுச்சு. அது ஏன் இங்கே ரிவர்சல் ஆனதுக்கான ஒரு ரீசன் இருக்கு, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இந்த இடத்துல ரிவர்சல் ஆனதுனால நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிருக்கும். இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகி அந்த ஆர்டர் ரிவர்ஸ் ஆனதான் மோஸ்ட்லி இங்கே இந்த ஒரு ரேலி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு, அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே அந்த மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனா பேங்க் நிஃப்டில இந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டில மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு நிஃப்டியை விட. ஏன்னா நிறைய இடத்துல நான் நல்ல மூவ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா நிறைய இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் தான் வந்துச்சு. இது நேத்தோட க்ளோஸ் வந்து அதே ஃபிளாட்டா தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, பெருசா எந்த ஒரு இதுக்குமே இல்லை. ஓப்பன் ஆயிட்டு இன்னையோட டாப் இதான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட்ல நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா இங்க இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் வந்து அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கிற கேண்டிலும் வந்து ரீடெஸ்டும் எடுத்து, பட் ஆனால் மார்க்கெட் மேலே போல, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துலயும் நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாங்கன்னா சேஃபர் சைட், பட் ஆனால் அவங்க ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் கொஞ்சம் பெரிய லாஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருது. ஸோ அதுக்காக சில பேர் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தாலுமே ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ரீடெஸ்ட் கேண்டிலும் வந்து அதுக்கப்புறம் ஒரு பைக் கேண்டிலும் வந்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஸோ அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருது உங்களுக்கு. ஸோ இதனாலதான் எப்பயுமே சொல்றது, ஸ்டாப் லாஸை டைட்டா வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அவங்க பை பிரைஸ்ல இருந்து 5 to 10 பாயிண்ட்ஸ் கீழே வச்சீங்கன்னா உங்க கேபிட்டலை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாப் லாஸை வைக்காம விட்டீங்கன்னா கேபிட்டல் ரிஸ்க் பண்றது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் உங்களோட ஹாபியாவோ இல்லை ஒரு பேஷனாவோ நினைச்சு வந்தீங்கன்னா அங்க மொதல் ஸ்டெப்பை நீங்க அடி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்க வரணும்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ எப்பயுமே ஸ்டாப் லாஸை கரெக்டா வச்சுக்கோங்க.
இப்போ பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் உங்களுக்கே தெரியும் 60,000. இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, பெருசாக அதுவும் இதாகலை. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு டுடேஸ் க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கூட மூவ் ஆச்சு. அதாவது ப்ளஸ் 196 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு. நீங்களோட ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000, இன்னைக்கு லோ என்ன பார்த்தீங்கன்னா 59,500. சரிங்களா? இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் செஷனாக தான் இருந்துச்சு. பெருசாக புல்ஸ் டிஃபன் பண்ணாங்க. பட் ஆனால் பெரிய ஹையர் ஜோன்லாம் போகல. மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. இமீடியட் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59,500 இருக்கு. அடுத்து 59,600 இருக்கு. செகண்ட் சப்போர்ட் எங்க வந்து 59,200 அண்ட் 59,000 இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான இது ரேலி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த சின்ன மூவ்மெண்ட் இருந்துச்சுல, உங்களுக்கு ஒரு இது காமிச்சதால ஏன் இந்த திடீர் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு. அதுக்கான ரீசன் என்னன்னா, இவ்வளவு நாள் எஃப்ஐயும் டிஏயும் பெருசா வித்துட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் பட்ஜெட் அன்னைக்கு கூட அவங்க நிறைய செல் பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எஃப்ஐயும் டிஐயும் பெரிய பை எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான மெயின் ரீசன். அந்த மார்க்கெட்டை சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்தது காரணமே அதுதான். அதனாலதான் மார்க்கெட் வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆச்சு, மார்க்கெட் கீழே விழல. ஸோ இந்த பை இன்னைக்கு இல்லைன்னா மார்க்கெட் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பை இன்னைக்கு இருந்தனாலதான் மார்க்கெட் எனக்கு கீழே விழுகல, மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அதே லெவல்லையே. ஸோ இன்கேஸ் இன்னைக்கும் எஃப்ஐஐ வந்து அவங்க எப்பயும் பண்றது போல வித்துட்டு போயிருந்தாங்கன்னா மார்க்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கீழே வந்திருக்கும். அவங்க பை பண்ண ஒரே ரீசன் தான் இன்னைக்கு மார்க்கெட் மேல இருந்தது. டிஏயும் அதே மாதிரி இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க, எஃப்ஐயும் பை பண்ணியிருக்காங்க, டிஏயும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அமௌண்ட் கேஷ் உள்ள வந்திருக்கு. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிராப் இல்லை மார்க்கெட்ல. இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதே இடத்துலயே சஸ்டெயின் ஆச்சு. மெயின் ரீசன் மார்க்கெட் அதே இடத்துல சஸ்டெயின் ஆக மெயின் ரீசன் அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஐபிஓஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிராண்ட்மேன் ரீட்டைல், இன்னொன்று வந்து குரோவர் ஜுவல்ஸ். ஸோ நான் ரெண்டுமே பார்த்தேன். இது என்னோட சஜஷன் கிடையாது, நான் செபி லிஸ்டட் கிடையாது. ஸோ நான் பார்த்தேன், அதை உங்களுக்கு சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் பிராண்ட்மேன் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 167 176 இருக்கு. ஸோ லார்ஜ் சைஸ் வந்து 800, மினிமமே வந்து 1,40,800. அந்த எப்போ க்ளோசிங் ஆகுதுன்னா 6 க்ளோசிங் ஆகுது, லிஸ்டிங் வந்து 11. ஸோ யாராவது உங்களுக்கு பிராண்ட்மேன் இதை ஓகே தெரிஞ்சுன்னா நீங்க உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க பிராண்ட்மேன் ரீட்டைலுக்கு அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூவர் ஜுவல்லர்ஸ் இஷ்யூ பிரைஸ் வந்து 83 to 88, லார்ஜ் சைஸ் வந்து 1,600, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,40,000 தான். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 1.8 கிட்ட சப்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அந்த ஒரு செக்மெண்ட்ல. February 11 வந்து லிஸ்டிங் ஆகுது, க்ளோஸ் வந்து February 6 தான். ரெண்டுமே 6 வந்து க்ளோஸ் ஆகுது. February 11 அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட அனலிசிஸ் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட நாலேஜில் நீங்க இந்த 2 ஐபிஓல எந்த ஐபிஓ பண்றதுன்னு நீங்க முடிவெடுங்க. ஏன்னா ஐபிஓஸ் வந்து கொஞ்சம் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா போட்டீங்கன்னா லிஸ்டிங் அன்னைக்குன்னு காசு எடுத்தோமா வெளியே வந்தோமான்னு வந்துடலாம். வெயிட் பண்ணி அமௌண்ட் போட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. ஐபிஓ ஆனா என்ன உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அது எல்லாருக்குமே ஐபிஓ கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ ஐபிஓ கிடைக்கிறது கஷ்டம். இன்கேஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா உங்களோட லக்கு தான். அன்னைக்கு லிஸ்டிங் அன்னைக்கு ஒரு 20% இல்லை 30%, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% உங்களுக்கு கெயின் கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகே தானே. நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறது ஒரு 10 to 15% இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐபிஓல போட்டு உங்க ஐபிஓல அமௌண்ட் வந்துச்சுன்னா உங்களோட லக்கு தான் அது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது ஓகேன்னு படுதோ அதில் நீங்க அமௌண்ட்டை இது பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. குரோவர் ஜுவல்லர்ஸ் அண்ட் பிராண்ட்மேன் ரீட்டைல் ஐபிஓ இது ரெண்டும் தான் இன்னைக்கு நான் பார்த்துருந்தது. ரெண்டும் தான் இப்போ ஓப்பன்ல இருக்கு, எது இன்னும் ஓப்பன்ல வரல. இது ரெண்டுமே February 6 க்ளோஸ் ஆகுது. ரெண்டுமே February 11 தான் லிஸ்டிங் டேட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, ரெண்டுமே எவ்வளோ இது எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஸ்டாக் மார்க்கெட் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.